அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஈக்குவல் டு 20 என்றும் பிஏடி ஈக்குவல் டு 40 என்றும் குறிக்கப்பட்டால் சிஏடி எவ்வாறு குறிக்கப்படும்? இப்போ ஏடினா 20, பிஏடினா 40. அப்படி இருக்கும்பொழுது சிஏடினா என்ன வரும்? ஏ 30, பி 50, சி 60, டி 70. இந்த நாளில் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏடி ஈக்குவல் டு 20, ஏடி ஈக்குவல் டு 20. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ். இப்போது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னா நமக்கு 1, பினா 2, சீனா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஆல்பபெட்ஸ் வந்து 26 இருக்குது. இப்போ ஏன்னு என்ன? ஏ அப்படின்னா 1. டி அப்படின்னா என்ன? டி அப்படின்னா 20. டீனா 20, 1 டி 20. அப்போது நம்ம இந்த ஏடினா என்ன வரும்? 20. அப்போ இங்கே 1 டீக்கு 20னா 1 × 20 20. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட், பிஏடி. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40. இப்போ பி அப்படின்னா பின்னா 2, ஏனா ஏற்கனவே தெரியும் 1, டீனா ஏற்கனவே தெரியும் 20. 2 1 2, 2 × 20, 2 20 40. அப்போ பிஏடி அப்படின்னா 40. அப்போ சிஏடி அப்படின்னா என்ன வரும்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ சிஏடி ஈக்குவல் டு சி அப்படின்னா என்ன? சீனா 3, சீனா 3 பெருக்கல் ஏனா 1, டீனா 20. இந்த 3 3 1 3 3 20 60. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன? 60. இப்போ சி வந்து 60 தான் ஆன்சர். ஆன்சர் சி 60. இப்போ ஏடி ஈக்குவல் டு 20 என்றும் பிஏடி ஈக்குவல் டு 40 என்றும் குறிக்கப்பட்டால் சிஏடி எவ்வாறு குறிக்கப்படும்னா சிஏடியோட மதிப்பு 60. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஏவுக்கும் டிக்கும் மதிப்பு கொடுத்து 20 எப்படி வரும்னா 2 பெருக்குனா 20 வரும். பிஏடி 40 எப்படி வரும்னா பிஏடி பிக்கு 2, ஏக்கு 1, டிக்கு 20. இப்போ 2 × 20 40. சிஏடினா சிக்கு 3, ஏக்கு 1, டிக்கு 20. இப்போ 3 × 20 60. ஸோ இப்போ ஆன்சர் 60. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் போன்ற தேர்வுகள், ஐஏஎஸ் எல்லா தேர்வுக்குமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வருது. இப்போ இந்த லெட்டர்ஸும் நம்பர்ஸும் எப்படி வருதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.